ஹலோ எவ்ரிவான். இப்போல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் லேசர் கரெக்ஷன் வரும்போது என் கண்ணில் கான்டியூரா கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஷார்ட் வீடியோவில் நான் உங்களோட கான்டியூரா கரெக்ஷனில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், கான்டியூரானா என்ன அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ இந்த கான்டியூரா கரெக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேனுங்க. நம்ம நார்மலாக லேசர் ப்ரொசீஜருக்கு நிறையா ஸ்கேன் பண்ணுறோம். அதோட அடிஷ்னலாக இந்த கான்டியூராக்குன்னு இன்னொரு ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். அந்த ஸ்கேன் பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா, உங்கள் கருவடியில் ஒரு 22,000 பாயிண்ட் மெஷர் ஆகுது. அந்த 22,000 பாயிண்ட் லேசர் மெஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த லேசர் மெஷினோட கரெக்ஷன் ப்ரொஃபைல் உங்கள் கருவடிக்கு பொருத்தமாக அது மாற்றி கொடுக்குதுங்க. அதனால உங்கள் கரெக்ஷன் உங்கள் கண்ணுக்குன்னு கஸ்டமைஸ்டாக இருக்குது. இப்போ இந்த கான்டியூராங்கிறது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த கான்டியூரா கரெக்ஷன் நம்ம எந்த டைப் ஆஃப் சர்ஜரி வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்டியூராங்கிறது நம்ம கருவடியோட சர்ஃபேஸில் பண்ணுற ப்ரொசீஜர், பிஆர்கே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிஆர்கே ப்ரொசீஜரோட கம்பைன் பண்ணலாம், இல்லை ஒரு லேசிக்கோட கம்பைன் பண்ணலாம். அந்த லேசிக்குங்கிறது என்ன, கருவடியில் நம்ம ஒரு ஃப்ளாப் க்ரியேட் பண்ணி அதுக்கு கீழே லேசர் பண்ணுறோம். அந்த ஃப்ளாப்பை ஒரு பிளேடால் பண்ணலாம், இல்லை ஒரு லேசரால் பண்ணலாம். பிளேடால் பண்ணுறது ப்ரொசீஜர் கொஞ்சம் பழைய காலத்து ப்ரொசீஜர். லேசரால் பண்ணுறது தான் ஃபெம்டோலேசிக் ப்ரொசீஜர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் கான்டியூரான்னு கேட்கும்போது, உங்கள் கண்ணுக்கு கான்டியூரா ப்ரொசீஜர் பண்ண போகிறோன்னா எந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம், பிஆர்கே கான்டியூரா பண்ணுறோமா, இல்லை ஃபெம்டோ கான்டியூரா பண்ணுறோமா, இல்லை பிளேட் லேசிக் கான்டியூரா பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அல்டிமேட்டாக உங்கள் கண்ணோட பார்வை ரிக்கவரி, உங்கள் கம்ஃபர்ட், உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோங்கிறத டிபெண்ட் ஆகி தான் இருக்குது, சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச்.